சரி. எல்லாம் வல்ல இறைவனை மீண்டும் ஒரு தரம் பணிகிறேன். பட்டிமண்டபத்திலே பேசியவர்கள் சார்பாக உங்களுக்கும், உங்கள் சார்பாக பட்டிமண்டபத்திலே பேசியவர்களுக்கும், உங்கள் எல்லோர் சார்பாக எனக்கும் நானே நன்றி சொல்லி கடமைப்படுகிறேன். ஏனென்றால் முடிந்த பிறகு நன்றி சொல்ல எனக்கு யாரும் இருக்க மாட்டீர்கள் என்று தெரியும். நல்லதொரு பட்டிமண்டபத்தை நாங்கள் கேட்டோம். நேரமின்மை ஒரு பெரிய சங்கடம்தான். அடுத்த ஆண்டு குமாரதாசன் நிகழ்ச்சி ஒழுங்கு செய்கிற பொழுது மாலை நேரத்துக்கு பட்டிமண்டபத்தை மட்டுமே வைத்துவிட்டால் போதும் என்று நினைக்கிறேன். இது ஒரு ஆலோசனை. பட்டிமண்டபங்கள் இன்றைக்கு நகைச்சுவை நிகழ்ச்சிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு முழுதாகவும் நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த நிலையிலே இருந்து கம்பன் விழா பட்டிமண்டபங்களாவது தப்பி பிழைக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் நான். 1982ஆம் ஆண்டு, நீங்கள் ரொம்ப பயப்படாதீர்கள், நான் முடிச்சு விடுவேன். 1982ஆம் ஆண்டு காரைக்குடிக்கு நான் சென்ற பொழுது, அப்பொழுது கம்பனடிப்பொடி அவர்கள் உயிரோடு இருந்தார். ஒரு பட்டிமண்டபம் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த பட்டிமண்டபத்திலே அனுமன் பற்றிய ஒரு பேச்சு நான் பேச வேண்டி இருந்தது. அன்றைக்கு நான் ஒரு தவறு செய்தேன். அனுமனை கொஞ்சம் தாழ்த்தி இளங்கினி என்கின்ற பாத்திரத்தை சற்று உயர்த்தி நான் பேசினேன். நான் இளங்கினியாக பேச வேண்டியிருந்தது. அப்போ அனுமனை தாழ்த்தி இளங்கினியை உயர்த்தி பேசினேன். அது விவரம் சொல்ல நேரம் இல்லை. எனக்கு ஒரு கைதட்டு சபை தந்தது. எப்பொழுதும் யாரையாவது தாழ்த்தினால் கைதட்டுவதற்கு எப்பொழுதும் சபை தயாராக இருப்பது நமக்கு தெரிந்தது தான். அப்படி கைதட்டு விழுந்த உடனே சந்தோஷத்தோடு, அப்பொழுது நான் ரொம்ப இளைஞனாக இருந்த காலம், இப்பொழுதும் கூட ஓரளவு இளைஞன்தான், வந்து உட்கார்ந்து விட்டேன். கைதட்டு விழுந்தது என்று சந்தோஷம். நான் உட்கார்ந்து ஒரு 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 2 நிமிடங்கள் போயிருக்கும். திடீரென்று முதுகிலே ஏதோ வந்து விழுந்தது. என்ன விழுகிறது என்று பார்த்தால் ஒரு 50 பைசா ஒரு 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 என்ன சொல்லுவோம், அதை 50 பைசா காசு வந்து என் முதுகிலே தப்பென்று விழுந்தது. அந்த பக்கம் பார்த்தால் என்னுடைய குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் கம்பெனியிலே துறை போய்ந்து இருந்த கோதண்டராம கவுண்டரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். எனக்கு அப்பவும் என்னுடைய சின்னத்தனம் விடவில்லை. என்னுடைய பேச்சை பாராட்டி 50 பைசா போட்டிருக்கிறார்கள் என்று நான் நினைத்து விட்டேன். என் குருநாதர் நான் திரும்பி பார்த்ததும் இப்படி கையை காட்டி என்னை கூப்பிட்டார். நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. என்னை கையை காட்டி இப்படி கூப்பிட்டார். நான் எழும்பி போனேன். ஏதோ பாராட்ட போகிறார்கள் என்று நம்பிக்கையோடு போனேன். என்னை உட்கார் என்றார். உட்கார்ந்து வேணும்னு சொன்னார், ஒரு பாத்திரத்தை உயர்த்துவதற்காக இன்னொரு பாத்திரத்தை தாழ்த்தி பேசி பழகாதே என்றார். நான் இளங்கினியை உயர்த்துவதற்காக அனுமனை தாழ்த்தினேன். இதை ஒரு 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 பிரமாணமாக வைத்துக்கொள். ஒரு பாத்திரத்தை உயர்த்துவதற்காக இன்னொரு பாத்திரத்தை தாழ்த்தி பேசாதே என்று அவர்கள் அன்றைக்கு சொன்னது எனக்கு ஞாபகத்திலே இருந்தது. அதனை இவர்களுக்கு சொல்கிறேன். நம் அணி வெல்ல வேண்டும் என்பதற்காக இன்னொரு அணியை நாம் தாழ்த்தக்கூடாது. அது அடிப்படையிலே தவறு. அது ஒரு உற்சாகம்தான். சபையிலே கைதட்டுவார்கள், அப்படி பண்ணுவார்கள் என்பதற்காக நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், பேச்சாளர்களுக்கு சொல்லுகிறேன், இலக்கியத்தை சபைக்குள்ளே நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதுதான் பட்டிமண்டபம். இது ஒன்றும் பெரியதில் யார் வெற்றி பெறுகிறது? இப்போ நான் தீர்ப்பு சொன்னோன்னு என்ன ஏதோ ஒரு பெரிய இது வந்துடுமா? சுமதி தான் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் என்ன சுமதிக்கு என்ன யாராவது ஒரு கோடி ரூபா கொடுக்க போகிறார்களா? இல்லாட்டி பிரசாந்தன் தான் என்றால், அல்லது திருநந்தகுமார் என்றால் ஒன்றும் ஆக போகிறதில்லை. இந்த தீர்ப்பினாலே ஒன்றும் பெரிய பெரிய நடக்க போகிறதில்லை. அப்போ ஏன் பட்டிமண்டபம் என்று கேட்டால், ஒரு காவியத்தை நம் இளைஞர்கள் மனதுக்குள்ளே கொண்டு போய் செலுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. கம்பனடிப்பொடி போன்ற பெரியவர்கள் அதற்காகத்தான் ஏற்படுத்தினார்கள். நீங்களே நினைத்து பாருங்கள். இப்போ நான் 6 பேரும் ஆளுக்கு ஒரு தலைப்பு வச்சு இதில் பேசியிருந்தால் நீங்கள் இருந்திருப்பீர்களா?
அது கூட வேண்டாம். வீதியிலே நாங்கள் போகிறோம், 2 பேர் ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் யாராவது இருந்து கேட்போமா? 2 பேருக்கு இடையிலே சண்டை பிடிச்சு அவன் வேட்டியை கிழிச்சு இவன் சட்டையை கிழிச்சா உடனே நின்று கேட்போம் என்னவென்று. யாராவது சண்டை பிடித்தால் அது கேட்கிற இயல்பொன்று எங்களிடம் இருக்கிறது. இப்படி ஒரு தர்க்கம் பண்ணியாவது ராமாயணத்தை இளைஞர்கள் மத்தியிலே செலுத்த வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட நிகழ்ச்சி தான் பட்டிமண்டபம். அதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. நான் எப்பொழுதும் தமிழ்நாட்டிலேயும் சொல்வேன், எங்கள் நாட்டிலேயும் சொல்வேன், பேச்சாளர்களை ஏன் மேடையிலே ஏற்றி வைத்து விட்டு கேட்கிறவர்கள் கீழே இருந்து கேட்கிறார்கள்? பணம் கொடுக்கிறவர்கள் அவர்கள், எங்களை கூப்பிடுகிறவர்கள் அவர்கள், அவர்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் அல்லவா மேடையில் இருந்து எங்களை கீழே வச்சு பேச வைக்க வேண்டும். செலவு பண்ணுகிறவரெல்லாம் கீழே இருக்க எங்களுக்கு என்ன மேலே மேடையிலே பேச்சு என்று கேட்டால், நான் சொல்லுகிறதுன்று, ஏன் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள் என்றால், கேட்கிற எங்களையும் நீங்கள் உயர்த்தி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பேச்சாளர்களை மேடையை ஏற்றி வைத்து பேச விடுகிறார்கள். இந்த அடிப்படையை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். 1. 2வது, இனி நேராக விடயத்துக்குள்ளே வருகிறேன். பரதன் பற்றி பேசினார்கள், லக்குவன் பற்றி, கும்பகர்ணன் பற்றி பேசினார்கள். தலைப்பை முதலிலே தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். சகோதர பாசம் என்பது ஒரு அடிப்படை, அதிலே இருந்து வருகிற தியாகம் என்பது அடுத்த அடிப்படை, இந்த தியாகத்திலே வருகிற நெகிழ்ச்சி என்பது 3வது அடிப்படை. இந்த தலைப்பிலே நாம் கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள் இதுதான். சகோதர பாசம் 1, 2வது அதனிலே இருந்து வரக்கூடிய தியாகம், அந்த தியாகம் ஏற்படுத்துகிற நெகிழ்ச்சி. இந்த 3ஐயும் தான் நாங்கள் கணிப்பிட வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் 35 புள்ளிகள் அல்லது 30 புள்ளிகள். அப்படி வைத்துக்கொண்டு தான் இந்த பட்டிமண்டபத்தை நாங்கள் ஆராய வேண்டும். இதிலே இந்த தியாகம் என்று சகோதர பாசம் என்று சொன்னோமே, 3 பாத்திரங்களும் சகோதர பாசத்துக்கு உரியவை தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பரதனும் சகோதர பாசத்துக்குரியவன் தான், லக்குவனும் உரியவன் தான், கும்பகர்ணனும் உரியவன் தான். அதை விரித்து சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கபடியா சுருங்க சொல்லுகிறேன். சுமதி அவர்கள் கேள்வி கேட்கிற பொழுது கேட்டார்கள், எல்லாரும் அவனை சந்தேகப்பட்டார்கள். அந்த சந்தேகங்களை எல்லாம் தாங்கியும் அவன் அதற்கு அப்பாலே நின்று பிடித்தான். இது தியாகம் இல்லையா? சகோதர பாசத்தினாலே விளந்த தியாகம் இல்லையா என்று அவர்கள் கேட்டார்கள். மாற்றணியினர்கள் கொஞ்சம் கிண்டல் பண்ணினார்கள். நான் நினைக்கிறேன் அது தியாகம்தான். அதாவது ஒருவரும் அவனை நம்பவில்லை, நம்ப வேண்டிய ஒருவரும் நம்பவில்லை. நான் விளையாட்டாக சொற்பொழிவிலே ஒரு செய்தி சொல்வதுண்டு. ஒரு வீட்டிலே ஒரு இளைஞன், அந்த இளைஞனுக்கு தாயும் இருந்தால், மனைவியும் இருந்தால், சகோதரியும் இருந்தால், 3 பெண்களுக்கு நடுவிலே ஒரு ஆண். அவன் பட்ட பாடு எப்படி என்று நீங்கள் யோசிச்சு கொள்ள வேண்டும். மனைவி, சகோதரி, தாய், இவன் ஒருவன். இவனுக்கு பிறந்த நாள் வந்தது. 3 பேரும் இவன் மேலே எல்லையில்லாத அன்பு கொண்டவர்கள். இவனுக்கு பிறந்த நாள் வந்தது. அடுத்த நாள் இவனுக்கு பிறந்த நாள். அப்போது காலையிலே இந்த 3 பெண்களும் என்ன செய்தார்கள், இவன் தங்கள் அங்கங்கே சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் போட்டு இவன் கையிலே கொண்டு வந்து கொடுத்து, நாளைக்கு உனக்கு பிறந்த நாள், நாங்கள் கொண்டாட வேண்டும், உனக்கு ஏற்ற ஒரு டவுசர், அப்படி தானே இந்தியாவில் என்ன சொல்கிறார்கள், பேண்ட் ஒன்று வாங்கி கொண்டு வா, நாளைக்கு நீ போட வேண்டும். அவரும் போயிட்டார், பணம் வாங்கிட்டு போயிட்டார். பேண்ட் வாங்கி கொண்டு வந்துட்டான். வந்தால் அதை வீட்டுக்கு வந்து போட்டு பார்த்தால் என்ன பிரச்சனை என்று கேட்டால், அவன் வேண்டின அளவு பிழை. ஒரு சான் கொஞ்சம் அளவு நீளம் கூடினதாக வாங்கிட்டான். ஒரு சான் நீளம் கூடி விட்டது அந்த பேண்ட். இப்போ இவன் என்ன செய்தான், இதை அடுத்த நாள் பர்த்டேக்கு போட வேண்டும். அப்போ இதை என்ன செய்யணும், வெட்டி தைக்க வேண்டும், ஒரு சான் வெட்டி தைக்க வேண்டும். இவன் நேராக அம்மாவிட்ட வந்தான். அம்மா அப்போ தான் பிள்ளைக்கு முறுக்கு சுட்டு கொண்டிருக்கிறாள், அடுத்த நாள் பர்த்டேக்கு. இவன் வந்தான் அம்மாவோட. அம்மா என்னென்று கேட்டாள். அம்மா இந்த பேண்டை வாங்கினம்மா, அது ஒரு சான் நீளம் கூடி விட்டது, கொஞ்சம் வெட்டி தைச்சு தாரியான்னு கேட்டான். இந்த அம்மாவுக்கு கோபம் வந்து விட்டது. இன்னும் உனக்கு நான் தானா கல்யாணம் கட்டி மனைவியை கொண்டு வச்சிருக்கிறேன் அல்லவா, அவள்கிட்ட போய் கேளேன் என்று சொல்லி அவள் அதை மறுத்துட்டாள். இவனும் பார்த்தான், அம்மா பிஸியாக இருக்கிற பொழுது அதிகம் வாய் கொடுக்கப்படான்ட்டு போயிட்டான். மனைவிட்ட போனான். மனைவி அப்போ தான் கேக் அடிக்கிறாள். கேக் அடித்தா இவன் போய் மனைவிட்ட கேட்டான். அவள் உடனே இவனுக்கு மேலே பாஞ்சு விழுந்தாள். பர்த்டே இவனுக்கு தான், எல்லாரும் ஆளுக்கால் பாய்கிறார்கள். அவன் சொன்னான்,
என்ன 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 தான் நான் கேட்கணும், வீட்டில் தங்கச்சின்னு ஒருத்தி இருக்கிறாள் தானே, அவளை போய் கேட்கப்படாதா என்றான். இவன் சரின்ட்டு விட்டுட்டு போயிட்டான். தங்கச்சிகிட்ட போனான். அவள் அப்போ தான் லட்டு பிடிச்சி கொண்டிருக்கிறாள். அவள்கிட்ட கேட்டாள், எனக்கு இந்த பேண்டை கொஞ்சம் வெட்டி தைச்சி தாரியான்ட்டு கேட்டான். அவளுக்கு கத்த போட்டாள், உனக்கு மனைவி வந்த பிறகு அம்மா இருக்கா, இன்னும் நான் தானே அவனுக்கு ஆளுன்னு. இவன் பார்த்தான், இது மூண்டும் வேறு எரிமலையாக நிற்கிது, அதிகம் பேசப்படாது, காலையில் பார்த்து கொள்ளாமன்ட்டு பேண்டை கொண்டு போய் வச்சுட்டு இவன் படுத்துட்டான். எல்லாம் பலகாரம் எல்லாம் சுட்டு முடிஞ்சு இதுகள் எல்லாம் போய் படுத்துட்டார்கள். காலையில் 3 மணிக்கு இந்த அம்மா எழும்பினாள். அவளுக்கு இந்த வயசு போனதுலக்கே தூக்கம் வராது பாருங்க, அது எனக்கு இப்போ தான் தெரியுது. 3 மணிக்கு அம்மா எழும்பிட்டாள். அம்மா எழும்பி பார்த்தாள், யோசித்தாள், பிள்ளை என்னட்டு தானே உரிமையாக கேட்பான், நான் தானே அதை செய்து கொடுத்துருக்க வேணும் என்று நினைச்சவள். இவள் என்ன செய்தாள், ஒன்றும் சத்தம் போட இல்லை, பேசாமல் போய் எழும்பி அந்த போய் பார்த்தான், அந்த பேண்ட் இருந்தது, அதில் ஒரு சான் வெட்டினாள். வெட்டி தச்சு வச்சுட்டு வந்து படுத்துட்டாள். 5:30 மணிக்கு மனைவி எழும்பினாள். பெரும்பாலும் மனைவிமார் அப்படி தான் எழும்புவார். அவள் பார்த்தாள், என்னதான் இருந்தாலும் நான் தானே மனைவி, அவர் என்னிடம் தானே உரிமையாக கேட்கலாம், நான் தானே அதை பண்ணி கொடுத்துருக்கோண்டு அவள் வந்து பார்த்து அந்த பேண்ட் எடுத்தாள். எடுத்துட்டு அவள் ஒரு சான் வெட்டினாள். வெட்டி தச்சு மடித்து வச்சுட்டு வந்து படுத்துட்டாள். 6:45 தங்கச்சி எழும்பினாள். அவளும் பார்த்தாள், என்னதான் இருந்தாலும் நான் தானே தங்கச்சி, அதானே அண்ணா என்ன வந்து கேட்டான்ட்டு அவள் போய் ஒரு சான் வெட்டி வச்சுட்டு படுத்துட்டாள். அடுத்த நாள் பர்த்டே பார்ட்டிக்கு இவர் டவுசரை போட்டால் அது ஷோர்ட்ஸாக நிற்கிது, ஆளுக்கு ஆள் துண்டு வெட்டி அது அவ்வளோதான் நிற்கிது. இந்த மாதிரி வெட்டப்பட்டவன் தான் பரதன். அன்பு செய்ய வேண்டியவர்கள் எல்லாரும் அவனை விளங்காமல் ஒவ்வொரு துண்டு வெட்டினார்கள். கோசலை ஐயப்பட்டாள். அதுக்கு பிறகு தசரதன் முன்னமே ஐயப்பட்டான், இவன் எனக்கு கொல்லி வைக்கப்படான்னு சொல்லிட்டான். அதுக்கு பிறகு குகன் ஐயப்பட்டான். அந்த அம்மா சொல்லிச்சு, எல்லாம் வரிசையாக சொல்லிச்சு, எல்லாரும் ஐயப்பட்டார்கள். இவ்வளவுத்தையும் தாங்கி நிற்க முடியுமா நான் கேட்குறேன். சும்மா விளையாட்டை நம்ம பேசிட்டு போகலாம், பரதன் ராமாயணம் எல்லாம் பேசலாம். நீங்கள் இப்போ ஒரு தியாகம் செய்கிறீங்கன்னு வைங்க, அண்ணன் சொல்லிவிட்டான், நான் காட்டுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டான், அண்ணனுக்காக தியாகம் பண்ணிட்டு வைங்க, ஆளுக்கால் அடிக்கிறான் சார், ஆளுக்கால் அடிக்கிறான். கோசலை அடிக்கிறாள், அது பிறகு லட்சுமணன் அடிக்கிறான், சுமித்திர பின்னாலே குகன் அடிக்கிறான், எல்லாரும் அடிக்கிறான். அதுக்கு பிறகும் ஒருத்தன் நின்று பிடித்து அன்பு காட்டினான் என்றால், அந்த அன்புக்காக தவம் செய்தான் என்றால், அந்த அன்பினுடைய உச்சத்தை நாம் எப்படி மறுக்க முடியும்? சுமதி சொன்னார்களே, அதை நாம் எப்படி மறுக்க முடியும்? அங்கே சகோதர பாசம் இருந்தது, தியாகம் இருந்தது, அந்த தியாகத்திலே நெகிழ்வு இருந்தது. கோசலை பெத்த தாய், ராமனை பெத்த தாயான கோசலையே ராமன் செத்தா செத்துட்டு போட்டான்றாளே, ராமன் வரையில்லை, ராமன் காட்டுக்கு போய் சொன்ன நாளில் வரையில்லை. அப்ப இவன் என்ன செய்தான், நெருப்புல விழ போறேன்றான். அண்ணா வரையில்லை, நான் நெருப்புல விழ போறேன். எல்லாரும் வந்து மறுச்சு பார்த்தார்கள். அந்த பேச்சு கிடமில்லை, அண்ணா சொன்ன டேட்டில் வரையில்லை, நான் விழ போகிறேன். இந்த பைத்தியக்காரனாவது இது செய்வானா? நேர்ந்து ஒன்றுப்பான், வராமல் விட்டுட்டான் நல்லதுண்டு. அவன் நெருப்பில் குதிக்க போனான். இந்த பக்கத்தில் இருந்த இவன் வந்தான், ஆறு சத்ருகன், அவனை கூப்பிட்டான், இங்கே வாண்டான். என்ன என்று சத்ருகன் கேட்டான். அண்ணா சொன்ன டேட்டில் வரையில்லை, ஆகவே நான் இனிமேல் உயிரோடு இருக்க போகிறதில்லை. சத்ருகன் அப்படி, அவன் பேசாத தம்பி. சிலதுகள் இருக்குங்கள் பேசி இருக்குங்கள், சிலதுகள் இருக்குங்கள் பேசாமல் இருக்குங்கள். அப்போ இவன் ஒன்றும் பேசாமல் இருக்கிறான். அப்போ இவன் கூப்பிட்டான் அவனை, இங்கே வா, என்னன்னு கேட்டான் சத்ருகன். ஒன்றுமில்லப்பா, அண்ணா வர்றேன்னு சொன்னார், வரையில்லை, இனி நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நெருப்பில் விழப்போகிறேன். ஆட்சியை என்னட்டு தந்துட்டு போயிருக்கிறார். அரசன் ஒருவன் இல்லாவிட்டால் அந்த நாடு விழுந்து போய்விடும், ஆகவே உனக்கு முடிசூட்ட போகிறேன், அந்த முடியை நீ எடுத்து நாட்டை பார்த்துக்கொள், நான் சாகிறேன் என்றான் பரதன். இந்த சத்ருகன் ஒரு விரக்தி சிரிப்பு சிரிச்சிருப்பான். என்னடா சொல்கிற, காணால நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின் போனானும் ஒரு தம்பி. ஒருத்தன் காட்டுக்கு போயிட்டான், அவனை காக்கிறதான் என்னுடைய வேலை என்று சொல்லி இன்னொருத்தன் போயிட்டான். காணால நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின் போனானும் ஒரு தம்பி. போனான் தான் வருமவதி போயிட்டென்னா ஆனான உயிர் விடுவேன் என்று அமைவானும் ஒரு தம்பி. அந்த 2 பேருடைய வயலும் போயிட்டாங்க. அவன் போனவன் வரையில்ன்றதுக்காண்டி சாக போறன்றையே நீயும் ஒரு தம்பி. எல்லாரும் ராமனுக்கு தம்பி தானேடா. அவன் நான் மட்டும் என்னடா வெக்கம் கட்டவனான்னு கேட்டான். எனக்கு மட்டும் என்ன வெக்கம் இல்லையாடா?
நீங்கள் எல்லாம் ராமனுக்கு தம்பின்ற எல்லாம் ஆளுக்கு ஆள் தியாகம் பண்ணுறீங்க, அப்போ நான் இருந்து ஆட்சியில் இருக்கவா? இது அந்த காலத்தில் நடந்த கதை. நீங்கள் ஒன்று இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி பரதனை தள்ளி விட்டுருப்பான் சத்ருக்கன், அது வேறு. அங்கே தமிழ்நாட்டில் பல இடத்துல அது நடக்குது. அப்படி இல்லை, எனக்கு வேணாண்டா, நான் என்னடா பண்ணுறது, நான் மட்டும் வெக்கங்கிட்ட தம்பியான்ட்டு கேட்டோன்னே பரதன் சொன்னானாம், வாடா 2 பேருமா குதிப்போம்ட்டான். இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, வா 2 பேருமா குதிப்போம். கோசலை ஓடி வந்தாள். அவளுக்கு என்ன கவலை இருந்திருக்க வேணும், ராமன் சொன்ன டேட்டுக்கு வர்றவன், சத்தியம் பேணுகிறவன் வர இல்லையே. அப்போ அவனுக்கு என்னமோ நடந்து போச்சு, அப்படித்தானே ஒரு தாய்மனம் நினைக்கும். கோசலை ஓடி வந்தாள், பரதன் காலை கட்டி பிடிச்சு கொண்டாள். டேய் நில்லுடா. பரதன் கேட்டான், என்னம்மா என்னம்மா என்ன என்ன நிறுத்துற, என்னடா நீ நெருப்புல விழ போற, தர்மம் விழுந்ததா இருமேடா. அப்போ இவன் சொன்னான், அம்மா அண்ணா சொன்னான் வர்றேன்ட்டு வர இல்லை, நான் விழாமல் என்ன பண்ணட்டும். டே அவன் போனால் போகிறேன்டா. ஒரு தாய் சொல்கிறாள் பாருங்க, இது படித்து நெகிழ்வு வர இல்லைண்டா ராமாயண புத்தகத்தை கொண்டு போய் நெருப்பில் போடுங்க. அப்படிதான் நான் சொல்றேன். பெத்த தாய், ராமனை பெத்த தாய் சொல்கிறாடே போனா போதா, நீ விழுந்தா தர்மம் செத்து போமேடா. எண்ணில் கோடி ராமர் அண்ணல் உன் அருளுக்கு அருளாவரோ அருகாவரோ என்று கேட்கிறாள். இப்படி ஒரு பயல். இந்த தியாகத்தை, இதில் பாசம் இருக்கிறது, தியாகம் இருக்கிறது, தியாகத்தினுடைய உச்சம் இருக்கிறது, படிக்கிற எங்களுக்கு நெகிழ்வு இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அதற்காக சுமதிக்கு தீர்ப்பு சொல்லிவிட்டதாக நினைத்து விட வேண்டாம். லட்சுமணனை பார்த்தால் அதை பயல் இன்னொரு பக்கம். யாரோ ஒருத்தர் கேட்டார், தம்பி அண்ணனோட சும்மா போகிறதுன்னு தியாகமாண்டார். யார் கேட்டது? இதில் ஒருத்தர் தான். நீ போ பாப்பம், பஞ்சாதியை விட்டுட்டு என்ன சும்மா டூராக போனான், அவன் காரில் எடுத்துக்கொண்டு டூர் போனானா? அண்ணன் காட்டுக்கு போனேன் என்று சொல்லி செய்தி கேள்விப்பட்ட உடனே கொதிச்சு கொந்தளிச்சுட்டு மனைவிக்கு போய் செய்தி சொல்லக்கூட இல்லை. நான் போயிட்டு வரேன், இந்த மெடிசன் எடு, நாங்கிட்ட அந்த சாட்டிலையாவது போய் சொல்லுவோம், 2 வேட்டி எடுத்து மடிச்சு வை. அந்த கதை பேச்சுக்கு ஒன்றும் இல்லையா, அப்படியே புறப்பட்டவன் தான். 14 ஆண்டுகள் அவன் அது பெரிய கதைகள் எல்லாம் அழகாக சொல்லுவார்கள். அவன் மனைவிக்கு ஊர்மிளை என்று பெயர், ராமாயணத்தில் வருகுது, ஊர்மிளை என்று பெயர். அவளை பற்றி கன்னடத்துலேயோ எங்கேயோ யாரோ சிறுகதை எழுதினானாம், நான் கேளுகதை யாரோ சொல்ல கேட்டு நான் நெகிழ்ந்திருக்கிறேன். அவள் தூங்க மாட்டாளாம். 14 ஆண்டுகள் லட்சுமணன் எப்படி தூங்கையிலையோ அவளும் தூங்கையிலையா. அப்போ தோழிகள் வந்து, லட்சுமணன் தான் தூங்காமல் இருக்கான், நீ ஏண்டி தூங்காமல் இருக்கிறேன்னு கேட்டால் அவள் சொல்லுவாளாம், நான் தூங்கினா என் கணவனையே நினைத்து கொண்டிருக்கிற நான் தூங்கினா நித்திரையிலே கனவு வரும், லட்சுமணன் இங்கே வந்துடுவான் கனவுல, ராமனை காக்க ஆள் இல்லாமல் போகுமேன்றபடியா நான் தூங்குறதே இல்லை என்றாலாம். இப்படி ஒருத்தி இருப்பாளா? எப்பேற்பட்ட தியாகங்கள் பாருங்க. எல்லாரும் ஓடி வந்த ராம லட்சுமணர்கள் எல்லாம் முடிஞ்ச காட்டிலிருந்து வந்துட்டார்கள் நாட்டுக்கு. எல்லாரும் ஓடி போய் பார்க்குறாருங்க, ராம லட்சுமணர் 14 ஆண்டு கழிஞ்சு வந்துட்டார மந்திரம். எல்லாரும் பார்த்தினமாம். இந்த ஊர் மேலே பேசாமல் இருந்தால் அப்போ தான் கோப்பி குடிச்சோன்னு இருக்குதான். ஒரு தோழி வந்தால், இடையே உன் கணவன் வந்திருக்கானடி, 14 ஆண்டுகள் கழிஞ்சு உன் கணவன் வந்திருக்கானடி, அவனை போய் நீ எல்லாரும் பார்க்க போகிறார்கள், நீ பார்க்க போகலையான்றோன்னே அவள் சிரித்து, அவர் எப்போ போனாருன்னு கேட்டாளாம். அவர் எப்போ போனாருன்னு கேட்டாலாம். 14 ஆண்டாச்சு, பொடி பைத்தியக்காரி, அவர் என்னை விட்டு போகலை, எனக்குள்ளேயே இருக்கிறார், போனால் தானே அவர் வர்றதை பார்க்க வேணும், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் பார்க்க தேவையில்லை என்று சொன்ன அந்த தியாக குடும்பத்தை நினைத்து பாருங்கள். இதெல்லாம் ராமாயணத்தில் இல்லாத கதை. ஆனால் சொல்லி இருப்பாள். நீங்கள் யாராவது ஒருத்தர் நினைச்சு முடிஞ்சா, யார் சொன்னால் நீ முடிஞ்சா ஒரு ஒரு 1.5 மாதம் எங்கேயாவது போய் நின்றுட்டு வாங்க பார்ப்போம், வீட்டில் சொல்லாமல் கூப்பன் கார்டு கிழிஞ்சு போகும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்கள் ஊரில் ஆதார் கார்டு நெருப்பில் போட்டுருவாங்க, ரேஷன் கார்டை கிழிச்சிருவாங்க. ஐயா அப்படி முடியுமா? ஒருத்தன் போகிறான் பாருங்க, ஒரு பேச்சு இல்லாமல் அண்ணனுக்கு பின்னாலே போகிறான். அண்ணனே திட்டினான் சார் இவனே. வாலிபதையை செய்கிற பொழுது நாங்கள் இதில் தலையிடுறது தப்புன்றான் லட்சுமணன் பக்கத்தில் இருந்தவன். அத்தா இது கேள நான் ஆரியன் கூறும் இப்பித்தாய விலங்கின் ஒழுங்கினை பேசலாமோ, எத்தாயர் வயிற்றில் உடன் பிறந்தார்க்கெல்லாம் ஒத்தார் பரதற் பெரிதும் உத்தமனாவதுண்டோ என்றான். இவனை கொல்ல வேண்டாமா? ராமனே 14 வருஷம் இவனுக்கு பின்னால தூக்கம் இல்லாம திரிகிறான், ஒரு வேலைக்காரனா இருக்கிறான்.
அவனை பக்கத்தில் வச்சு கொண்டு சொல்கிறான் ராமன், என்ன அண்ணன் தம்பி சண்டை எல்லாம் இதுன்னு சொல்கிறியடா, அதெல்லாம் இதெல்லாம் குரங்கு சண்டைடா. எல்லா அண்ணன் தம்பியையும் பார்த்தா பரதனை போல ஒரு தம்பி யாருக்காவது வாய்க்குமான்னு சொன்ன பிறகும் பக்கத்தில் நின்றுருக்கிறானே, உடனே ரிட்டர்ன் டிக்கெட்டை கையில் எடுன்றிருப்பான். இப்போ நான் பக்கத்தில் நிற்கிறேன், உனக்கு பரதன் தம்பியா தெரிகிறானா? அதுக்கு பிறகும் ஒன்றும் பேசாமல் அண்ணனுக்காக காவல் காத்து நின்ற லட்சுமணனை நாங்கள் தம்பி இல்லை என்று சொல்ல முடியுமா? அதில் சகோதர பாசம் இல்லையா? சகோதர பாசத்திலே தியாகம் இல்லையா? அந்த தியாகத்திலே நெகிழ்வு இல்லையா? ஆகவே லட்சுமணனையும் நாங்கள் இந்த பட்டிமன்றத்திலே இருந்து விலக்க முடியாது. சும்மா விளையாட்டாக நீங்கள் ஆளுக்கால் பேசலாம். கும்பகர்ணனுக்கு வருகிறோம். கும்பகர்ணன் அவன் பாடு ஒரு பெரிய தர்ம சங்கடமான பாடு. அவனுக்கு நித்திர ஒரு இதாக போச்சு. சாபம் என்றார்கள், வரம் என்றார்கள், என்ன மண்ணாங்கட்டியோ. தூக்கம் என்றால் அவன் லேசான ஆள் இல்லை. இருந்தபோது ராவணன் நின்றன தெரிந்த மேனியன். எப்படி இருப்பானாம் கும்பகர்ணன்? அப்படி கம்பன் சொல்றான், அவன் இப்படி சீட்டில் உட்கார்றதும் இவர் நிற்கிறதும் ஒன்றா இருக்குமாம். ராவணன் நின்றா என்ன அந்த இடத்துல நிற்பானாம் இவன். அப்பேற்பட்டவன் அனுமன் போய் முதல் கதவை திறக்கிறான். எங்க சீதையை தேடிக்கொண்டிருக்க கும்பகர்ணன் மாளிகையில் போய் கதவை திறந்தான். திடீர்னு நெஞ்சில் ஆரோ குத்தின மாதிரி கிடந்தது. அனுமனை கதி கலைங்கவன் ஆற்றா நெஞ்சில் குத்துறான் என்று கதவை திறந்தோன்னு பார்த்தான். அப்பதான் நிமிந்து படுத்து கிடந்த கும்பகர்ணன் மூச்சை இழுத்து விட்டானாம். அது குத்திச்சான் நெஞ்சில. இதாரா இப்படி குத்துறான்னு இவன் பயந்து போனானாம். கொஞ்சம் நிதானிச்சு சரியாக்கும்ன்றதுக்கிடையில விட்ட மூச்சை இழுத்தானாம் கும்பகர்ணன். மூக்கு வாசல் வரைக்கும் போய்த்தானாம் அனுமன். நாசியின் அளவையும் நடத்த கண்டவன் கூசினன் குரியனன் எதிர்த்த தோழினான் என்றான் கம்பன். இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆள் எழும்புறான் சார். அவனுக்கு தர்மம் தெரிகிறது. ஆனதோ வெஞ்சமம் அழகிற் கற்புடை சாணகி துயர் எனும் தவிர்ந்ததில்லையோ. வானமும் வையமும் வளர்த்த வான்புதல் போனதோ புகுந்ததோ பொன்றும் காலமே. நான் நினைக்கிறது பாருங்க, சண்டையை வர விட்டுட்டீங்களாடா. எங்கள் நாட்டு தலைவர்கள் இருக்கிற பொழுது நான் இதை பேசி இருக்கிறேன். சண்டை வந்த பிறகு வெல்றது தோக்க, சண்டையை ஏண்டா வர விட்டீங்க ஒரு நாட்டுக்குள்ள? சண்டை வர விட்டா சண்டையில் சண்டைன்னு ஒன்று வந்துட்டா கெட்டது மட்டும்தான் அழியும் நினைக்கிறியாடா முட்டாள் பயலே. சண்டை என்று வந்துட்டா நல்லதும் சேர்ந்து தாண்டா அழியும். நான் இது நாட்டுக்கு மட்டும் சொல்லல, வீட்டுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சின்ன சின்ன பகையை அங்கங்க தீத்துடுங்க. சண்டையாக விட்டுட்டீங்கன்றா பிறகு சண்டை வந்துட்டுண்டா தர்மம் செத்து போமையா. அதான் திருவள்ளுவன் சொன்னானே, படை கொண்டார் நெஞ்சம் போல் அறநூக்காது. கையில் ஆயுதம் தூக்கிட்டா பிறகு தர்மம் போச்சு. அவன் பிறகு அந்த பெண்ணை கற்பழிச்சான், இந்த பெண்ணை கொண்டான், இதில் அதை எடுத்தவனை எல்லாரும் இதைத்தான் செய்கிறான். அதுக்கு என்ன வழி? சண்டையை வரவிட்டுறாதே. ஆனதோ வெஞ்சமம் அழகி கற்புடை ஜானகி துயரெனும் தளிந்ததில்லையோ. வானமும் வையமும் வளர்த்த வான்புகள். எப்படிலாம் இருந்தோம் இங்கே பூமியில் இல்லடா, அங்கே மட்டும் நம்ம புகழ் போச்சு. வானமும் வையமும் வளர்த்த வான்புகள் போனதோ புகுந்ததோ பொன்றும் காலமே என்று அவன் கேட்கிற கேள்வியிலே அவன் அப்படியோ ஒரு தர்மஸ்வரூபமாய் தெரிகிறான். ஆனால் அண்ணனை நோக பண்ணவும் முடியவில்லை. அதுதான் அவன்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அண்ணனுக்கு சொல்ல வேண்டிய கடுமையாக எல்லாம் சொல்லிட்டான். சிட்டர் செயல் செய்தில்லை குலச்சிறுமை செய்தாய். என்னடா செய்துட்டு கூட்டம் கூட்டுற? மந்திரி சபையா கூட்டுற? மந்திரி சபை மண்ணாங்கட்டி என்ன செய்துட்டு நீ கூட்டுறாய்? இன்னொருத்தன் மனைவியை கொண்டு வந்து வைத்து விட்டு நீ கூட்டம் கூடுறியா? போர் நடந்து இலங்கை அழிஞ்சிட்டுங்கிறியா? சிட்டர் செயல் செய்தில்லை குலச்சிறுமை செய்தாய். மற்றவள் மலர்குழலினானை இனி மன்னா விட்டுடுது மேல் எளியமா. அதுக்கு மேலே மாறிடுறான். அப்போ கூட பிறகு சொல்லுகிறான், பந்தியில் படையை விட்டு அவை சிந்துதல் கண்டு இருந்து தேம்புதல் மந்திரம் அன்று. அவனை என்ன சொல்கிறான், சாகுறேன்னு வந்தால் எல்லாருமா செத்து போவோம்டா. கொஞ்சம் கொஞ்சமாக சாக இந்திரசித்தன் செத்தான், அதிகாயன் செத்தான். இப்படி செத்து அழுது என்னடா பிரயோசனம்? வா எல்லாருமா போய் அடித்து பார்ப்போம். அவன் துளைஞ்சான், நாங்கள் துளைஞ்சோம். பந்தியில் படையை விட்டு அவை சிந்துதல் கண்டு இருந்து தேம்புதல் மந்திரம் என்று நம் வலியலாம் உடன் உந்துதல் கர்மம் என்று உணர கூறினான். எல்லாம் சொல்லி பார்த்து ஒன்றும் கேட்கல. இவனும் மூர்க்கன்.
ஒன்றும் கேட்க இல்லை. புத்தி சொன்னோன்னே கும்பகர்ணனை பார்த்து இழிவுபடுத்தி பேசினான். இவ்வளவு பாச தம்பியை இழிவுபடுத்துகிறான். இந்த பிரசாந்தன் சொன்னானே, இந்த இந்த ஒரு குடிகாரனை கட்டி பிடிச்சன்ற மாதிரி இழிவுபடுத்தி பேசினான். என்ன சொன்னான் தெரியுமா? உனக்கு என்ன இப்போ பயந்துட்டியா? போருக்கு போக வேணாம்னு தான் அவன் கேட்குறான். உரியது தெளிய அன்று உன்னை கூயது. டேய், என்ன செய்வோம்ட்டு ஆராய்ச்சி பண்ண நான் இங்கே உன்னை கூப்பிட இல்லை. உரியது தெரிய அன்று உன்னை கூயது. அறிவுடை அமைச்சனும் நீ அல்லை. எனக்கு புத்தி சொல்றதுக்கு நீ அமைச்சன் இல்லை, படை வீரன். படை வீரனுக்கு அபிப்பிராயம் சொல்ல அபிப்பிராயம் இல்லை, கோண்டா போக வேண்டியதுதான். உடனே வலிக்கிடு சொல்லிட்டு சொன்னான். உனக்கு அப்படி பயமாக இருந்தால் இரவும் எல்லியும் உறங்குதி போ. இறங்கிய விழிமுகிழ்த்து இரவும் எல்லியும் உறங்குதி போ. உனக்கு என்ன சாப்பாடு தானே வேணும், அதெல்லாம் தருவாங்க, சாப்பிட்டுட்டு போய் பாடு. நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்க, ஊனம் உள்ளவனே அந்த ஊனத்தை சொல்லி திட்டப்படாது. ஊனம் உள்ளவனை ஊனத்தை சொல்லி அவன் மனம் ரொம்ப நோகும். இவன் நித்திர கொள்வது இவனுக்கு ஒரு ஊனம், அதை சொல்லி திட்டுறான். ஊனம் இரவும் எல்லியும் உறங்குதி போக கூறினான். உடனே அண்ணன் இனி திருந்தான்னு தெரிஞ்சிட்டு அப்போ கூட அவனுக்கு அண்ணனில் வெறுப்பு வரையிலே சார். அப்போ கூட என்ன சொன்னான், நான் போகிறேன், சண்டைக்கு போகிறேன், ஆனால் வெண்டு வருவேன் என்று சொல்ல மாட்டேன். விதி நின்றது புடர் பிடித்து உந்துகின்றது பொன்றுவன் பொன்றினால் புலங்கொள் தேவியை நன்றென நாயக விடுதியாமரோ. நான் செத்து போவேண்டா, நான் சாகிறது பிரச்சனை இல்லை, நான் செத்த பிறகாவது நீ சாகாமல் இருக்க வேணும். அதுக்காக தயவு செய்து நான் செத்தண்ட செய்தி வந்தோன்னே சீதைக்கு உடனே டிக்கெட் புக் பண்ணி அனுப்பிடு. அவன் அதுக்குமே ஆனால் ராவணனும் கேட்டவன் இது சொன்னோடனே சரின்ட்டு போகிறான். அவனுக்கு பின்னால் படைகள் போகுது. ராவணன் கண்ணில் இருந்து ரத்தம் படியுதுன்ட்டு கம்பன் எழுதினான். தம்பி அவனுக்கு ஒரு காமம் இது. ஆனால் கும்பகர்ணனில் பாசம் இல்லாத அண்ணன் இல்லை. அவன் அழுகிறான் ரத்தத்தோட. அங்கே போனால் வீடனன் வந்துட்டான். வீடனன் வந்து அவன் வேற ஒரு பக்கம் இழுக்கிறான். நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த இருதலை கொல்லி எறும்புன்ட்டு ஒரு தொடர் நாங்கள் சொல்லுவோம், உங்களுக்கு தெரியுமா? இருதலை கொல்லி எறும்பு என்று சொல்லுவோமே. இந்த சில பேர் தர்ம சங்கடம் என்ற ஒரு வார்த்தை எனக்கு தெரியுங்களா? தர்ம சங்கடம் என்றா என்னண்டா, ரெண்டு தர்மத்துக்கு இடையில் மோதல் வர வேணும், அதுக்கு தான் தர்ம சங்கடம். இப்போ சில பேர் என்ன செய்கிறான்டா, இப்போ மனைவியும் அம்மாவுக்கும் இடையில் சண்டை, இது தர்ம சங்கடம். அம்மா விடுறதா மனைவியை விடுறதான்ட்டு. அப்படி இல்லாமல் சில பேர் சும்மா பாவத்தை செய்துட்டு இது தர்ம சங்கடப்படுறேன்ன்றான். லஞ்சம் வாங்கலாமா இல்லையான்ட்டு நான் தர்ம சங்கடமாக போச்சுன்றான். அட பைத்தியக்காரா, அதில் எங்கடா தர்ம சங்கடம் இருக்குது? தர்ம சங்கடத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த இருதலை கொல்லி எறும்பு. இருதலை கொல்லி எறும்புடா சில பேர் நிற்கிறது ரெண்டு தலையுள்ள கொல்லி எறும்புன்னு நினைப்பார்கள். அப்படி இல்லை. ஒரு அம்மா ஒரு நெருப்புக்கு தடியை தூக்கி நெருப்பில் வச்சுது, அது நடுவில் ஓட்டை, அதுக்குள்ளே ஒரு எறும்பு இருந்தது. இப்படி வச்சுட்டு அங்கால போக அந்த குச்சி விழுந்துட்டுது. திருப்பி எடுத்து மற்ற பக்கமாக வச்சது. இப்போ ரெண்டு பக்கமும் கொல்லி, நடுவுக்குள்ள நிற்கிற எறும்பு இருக்கு பாருங்க, அங்கேயும் போக முடியாது இங்கேயும் முடியாது தத்தளிக்கிறதே, அதுதான் இருதலை கொல்லி எறும்பு. திருவாசகத்தில் மணிவாசகர் பாடுறார். இப்போ என்ன சொல்ல வந்த தெரியுமோ, இந்த 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 கும்பகர்ண நிலை, இங்கால ராவணன், இங்கால வீடனன், அவன் பட்ட பாடி இருக்கிறதே. இவன் வான்றான், ஆட்சியை தரன் வான்றான். அவன் சொன்னான், டேய் வந்துடலான்டா. எப்படி வர்றது? நீர்கோள வாழ்வை நச்சி நெடுதினால் வளர்த்து பின்னை போர்க்கோளம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாத அங்கு போகேன். இது படித்து நெகிழாத ஒருத்தன் இருப்பான்டா, அவனை மனுஷனாகவே வச்சிருக்கப்படாது. நீர்கோள வாழ்வை நச்சி நெடுதினால் வளர்த்து, இந்த காற்று தண்ணிக்குள்ளே காற்று குமிழ் வரும் பாருங்க, அந்த குமிழ் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி வந்து மேலே வந்து டப்புண்டு வெடிச்சிடும். இவ்வளோ தாண்டா வாழ்க்கை. ஏதோ பெருசாக நான் பாடி பில்டிங் செய்கிறேன், எக்ஸசைஸ் செய்கிறேன், எனக்கு நல்ல விட்டமின் குடிக்கிறேன், எல்லாம் குமிழ் தான். மேலே வந்தோன்னே டப், மேலே வந்தோன்னே டப். அதைத்தான் சொல்கிறான், நீர்கோள வாழ்வை நச்சு. இதுக்காக இந்த வாழ்வு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் என்ன அண்ணன் எப்படி வளர்த்தான் தெரியுமாடா? போர்க்கோளம் செய்து விட்டாரடா, அவனுக்கு உயிர் கொடாது அங்கு போகேன். தார்கோளம் ஐந்த எந்துயர் தவிர்தியாயின் தார்கோளம் மேனியானை கூடுதி கடிதின் என்றான். போடா, எனக்கு நீ எனக்கு ஏதாவது உதவி செய்ய விரும்புறியா? அங்கே போ.
தம்பியர் இன்றி மான்று கிடப்பதோ தமையன் மண்மேல். என்ன அதால் அவனுக்கு இதெல்லாம் அந்த இதில் நாங்கள் பட்டிமன்றத்தில் பேசுகிற நேரமும் இல்லை, மண்ணாங்கட்டியும் இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், இருந்து படிக்க வேணும். இது படிக்க சரியா நீங்கள் அந்த போர்க்களத்துக்கு போக வேணும். கும்பகர்ணன் ராவணனும் கண்ணுக்கு தெரிய வேணும். இவன் என்ன தெரியுமா சொல்கிறான், டேய் என்னடா நீ சொல்கிற, நான் வந்துட்டேன்ட்டு வைப்போம், ராமன் அம்பு போட்டு ராவணன் செத்துருவான், அது எனக்கு அப்போவே தெரியும். நாங்கள் எல்லோரும் சூகூட நிற்கிற பொழுது ராவணன் செத்து கிடப்பான். செத்து கிடக்கிற ராவணனை நாங்கள் எல்லாருமா வந்து கூடி நின்று பார்க்குறதா? அப்படி சில பேர் பார்த்தாங்க. செத்து கிடந்தவனே கூட நின்றவனே வந்து எட்டி பார்த்தான். அப்படி பார்க்க சொல்கிறியா எங்களை? அப்படி எங்களை பார்க்க சொல்கிறியாடா? எங்கள் அண்ணன் யார் தெரியுமாடா உனக்கு? அந்த அண்ணனை நான் விட்டுட்டு வருவேனா? தம்பியர் இன்றி மாண்டு கிடப்பரோ தமையன் மண்மேல். எனக்கு அந்த காட்சியை நினைக்க நெஞ்சு கருகுதுடான்டான் கும்பகர்ணன். அவன் தம்பியா சொல்லி போட்டு சொன்னா, நீ போ, நீ எங்கே போ, நான் வரமாட்டேன், நீ போ, நான் சண்டை பிடிச்சி சாவேன் சொல்லிட்டு சொன்னான். இந்த வரியை சொன்னார்களே, இன்றோடும் தவிந்ததன்றே உடன்பிறப்பென்னும் பாசம். அதில் என்ன தெரியுமா பிரசாந்தன் சொன்னது? ஒரு அர்த்தம், இன்றையோட உடன்பிறப்பு இல்லைன்னு ஆயிட்டு. அது அல்ல, அங்கே ஒரு உடன்பிறப்பை விட்டுட்டு வந்துட்டேன், இங்கே ஒரு உடன்பிறப்பை விட்டுட்டேன், இனி எனக்கு உடன்பிறப்பே இல்லையடா என்று அவன் கதறுகிற கதறல் தான் அந்த வார்த்தை. இந்த தம்பியினுடைய பாசம் உயர்வில்லையா? அதில் தியாகம் இல்லையா? அந்த தியாகத்தினுடைய உச்சம் இல்லையா என்று கேட்டால் எல்லாம் இருக்கிறது. அப்போ என்ன, அவனும் நல்லது, இவனும் நல்லது, அவனும் நல்லது, இது சொல்லத்தான் இலங்கையிலேருந்து கூப்பிட்டதோ? ஒரே வார்த்தையிலே சொல்லுகிறேன், அல்லது ஒரே வசனத்திலே சொல்கிறேன். லக்குவன் 2 பக்க பாசத்தில் ஒரு பாசத்தை ஈர்த்தான், ஒரு பாசத்தை நோகடித்தான். அதனாலே பாசம், சகோதர பாசம் என்று வருகிற பொழுது அவனுக்கு 50 புள்ளியிலே தோல்வி. ஆகவே லக்குவனனை இந்த அணியிலே இருந்து நீக்குகிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தால் இந்த வரதனை பார்க்கிற பொழுது அவனுடைய உயர்வெல்லாம் சிறந்தது தியாகம்தான். ஆனால் அத்தனை தியாகம் செய்தாலும் ஏற்பட்ட பழியை துடைக்கிறதாகிய அந்த ஒரு குற்ற உணர்ச்சி அவனுக்குள்ளே இருந்ததன் எதிர்விளைவாக வந்த தியாகங்கள். ஏற்கனவே ஒரு பழியை தாய் சேர்த்து விட்டால் அந்த பழியை துடைக்க வேண்டும் என்ற உணர்வோடு செய்த தியாகங்கள் எல்லாம் தியாகம்தான். ஆனால் பழிதுடைத்தல் என்கின்ற உள்நோக்கம் ஒன்று இருக்கிறதோ என்று நினைக்கிற பொழுது அது கூட 2ஆம் பட்சமாக வந்து விடுகிறது. ஆனால் கும்பகர்ணன் ஒரு பக்கம் கொடியவன், ஒரு பக்கம் அறம். இந்த 2 சகோதரனையும் வைத்து 2 பேருக்கும் தீங்கு செய்யாமல் உயிர் துறந்து 2 பேரையும் காத்தானே, அவனுடைய சகோதர பாசம்தான் உச்சம் தொடுகிறது. தியாகத்திலே அது உயர்நிலைக்கு போகிறது, படிக்கிற நம்மை நெகிழ வைக்கிறது என்று கூறி இந்த மன்றத்தை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.